பேக்கிங் ஒர்க் ஷாப்ல என்னெல்லாம் கத்து கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். அதனால எனக்கு ரெசிபி மட்டும் கொடுங்கன்ற மாதிரி கேட்டு என்னோட 16 இயர்ஸ் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரியில R&D டிபார்ட்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் இதை ஒரு நாள்ல சொல்லி கொடுக்கறதுனால இதை நீங்க சீப்பா நினைச்சிராதீங்க. இந்த நாலேஜ் வச்சுட்டு நீங்க டிசிப்ளினாவும் கமிட்மெண்டாவும் கன்சிஸ்டன்டாவும் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 6 மந்த்ல அச்சீவ் பண்ண முடியும். நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் வரும். இந்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் சொல்லி தர போறேன்றதை நான் கொஸ்டினா கேட்கிறேன். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பயன் தருமான்றதை நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. பேக்கிங் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னா என்ன, கேக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ஸ் என்ன, பேக்கிங்ல ஈஸ்டோட பயன், எதனால இன்கிரிடியன்ஸை மெஷர் பண்றோம், இதற்கான டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், பெஞ்ச் ஸ்கிராப்பர்னா என்ன, கிரீமி மெத்தட், ஒரு கேக் வெந்துருச்சான்னு எப்படி பாப்பீங்க, எதனால டோ நீட் பண்றோம் அதாவது பிசைறோம், எதனால கேக் கொலாப்ஸ் ஆகுது, பிஸ்கெட்டுக்கு நிலைத்தன்மை ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாம் பிகினர்ஸ் உண்டானது. இனிமே கேட்கறது எல்லாமே இன்டர்மீடியட் ஆனது. குளூட்டன் பேக்கிங் எப்படி பாதிக்குது, பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாக்கும் என்ன டிஃபரெண்ட், சுகருக்கும் ஈஸ்டுக்கும் உண்டான தொடர்பு என்ன, ஃபோல்டிங்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணுவோம், ப்ரூஃபிங்னா என்ன, அது எதனால நடக்குது, பேக்கிங் பண்ணும்போது பிரெட் ஏன் ரொம்ப டென்ஸ்டா இருக்கு, அதாவது அடர்த்தியா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு, கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது கர்டல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், கேக்கோட சர்ஃபேஸ் எதனால வெடி போடுது. இது வரைக்கும் இன்டர்மீடியட்டோட கொஸ்டின்ஸ். இப்போ அட்வான்ஸ் லெவலோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லேமினேட்டட் டோனா என்ன, சாக்லேட் டேம்பரிங் ப்ராசஸ் எப்படி பண்றது, நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா பேக்கிங் டைம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஒரு குளூட்டன் ஃப்ரீ கேக் நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க, பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரியில ஃபிளேவர்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, பேக்கர்ஸ் பர்சன்டேஜ்னா என்ன, அதை வச்சு என்ன பயன்பாடுகள் செய்ய முடியும், ஹைட்ரேஷன்னா என்ன, ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஹைட்ரேஷன் லெவல் எவ்வளவு இருக்கணும், லேமினேட்டட் டோல பட்டர் லீக் ஆச்சுன்னா எந்த காரணத்துக்காக லீக் ஆகும், சூப்லே ரெசிபி வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், பிரெட்டோட கிரஸ்ட் ஆடாவும் திக்காவும் எதனால ஆகுது. இந்த கொஸ்டின்லாம் நான் மேனேஜரா இருக்கும்போது பேக்கர்ஸ் கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் கிடையாது. இதுல 60% வாங்கிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிகினர், 85% வாங்கிருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்டர்மீடியட், 86ல இருந்து 100 வரைக்கும் வாங்கிருந்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் லெவல். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா.